Hi friends, welcome to Tamil 24/7 YouTube channel. இன்னைக்கான வீடியோவில் ஜெய் கணேஷ் ஏஜென்சியில் தான் இருக்கும். சிவகாசியிலேருந்து ஹோல்சேல் ரேட்டில் ரீட்டெயிலில் பட்டாசு எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி வந்து பண்ணியிருக்கோம். வெடி ஐட்டமும் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஃபேன்சி ரக பட்டாசும் நம்ம பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தவிர்த்துட்டு இப்படி தனித்தனியாக வாங்குறத விட நிறைய பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க சோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிஃப்ட் பாக்ஸ் வந்து நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. அப்படிப்பட்ட கிஃப்ட் பாக்ஸ் இவங்க வந்து மொத்தமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட குடோனில் தான் நிற்கிறோம். என்னென்ன பேக்கிங் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணுறதுனால இவங்களால் வந்து ஹோல்சேல் ரேட்டில் ரீட்டெயில் கொடுக்க முடியுது. ஸோ அப்படிப்பட்ட வகையில் இந்த பாக்ஸ் என்ன மாதிரி இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன ஐட்டம் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன பேக்கெட்டில் எவ்வளோ பீசஸ் இருக்குது, என்ன ப்ரைஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற A to Z வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி அந்த 2 வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவங்களோட ஃபேக்ட்ரியை தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஜெய் கணேஷ் ஏஜென்சியினுடைய நிறுவனர் தலைவர் அவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட என்ன மாதிரி இவங்க கிஃப்ட் பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன ப்ரைஸ்லேருந்து பண்ணுறாங்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணிகிட்டே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஃபேக்ட்ரி நம்ம வந்திருக்கோம். கிஃப்ட் பாக்ஸ் என்ன மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிறத எங்களோட ஆடியன்ஸுக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள். வாங்க எல்லோரும் இப்போ நம்ம கிஃப்ட் பாக்ஸ் போகிற நம்மளோட ஃபேக்ட்ரி எப்படி இருக்குது என்னென்னு செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இதான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பேக்கிங் மெட்டீரியலாக எடுத்து பின் அடிக்கிறோம். இதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. கிஃப்ட் பாக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த பேக்கிங் மெட்டீரியலெல்லாம் எடுத்து செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு ஐட்டத்துக்காக தனித்தனியாக பண்ணுவோம். அடுத்து உள்ளே என்னென்ன வைக்கிறோம், என்னென்ன ப்ராசஸ் நடக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இதான் நீங்கள் பேக்கிங் நடக்கிற இடத்த பார்த்தீங்க. நம்ம அதில் என்ன பண்ணுறோம்னா, இப்போ ஒரு பாக்ஸ் போட்டோம்னா ஒரு பாக்ஸை வந்து ஃபுல்லாக வச்சுருவோம். அந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்கும்னா ஃபுல்லாக அந்த பாக்ஸுக்கான எத்தனை பீஸோ அந்த பீஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும். மற்ற இடத்துலலாம் வந்து ஒரு பாக்ஸில் 5 பீஸ் வைப்பாங்க, 1 பீஸ் வைப்பாங்க. பட் நம்ம 10 பீஸ்னால் 10 பீஸ், நம்மளுடைய பாக்ஸ் எல்லாமே 10 பீஸ் ஐட்டங்கள் தான் போட்டுருக்கோம். நீங்கள் அப்படியே பார்க்கலாம். இதில் லட்சுமி வெடினா 5 ஒரு பாக்கெட்டுக்கு எப்போயுமே 5 இருக்கும், 5 உள்ளே போடுவோம். இந்த ஐட்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே 10 பீஸ் இருக்கும். இப்போ அவங்களோட ஃபேக்ட்ரியை நம்ம விசிட் பண்ணி வந்தாச்சு. நெக்ஸ்ட் அவங்க என்னென்ன அதில் பாக்ஸில் வந்து இன்க்ளூடாக வைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் அவங்க என்ன பட்ஜெட்டில் இருந்து கிஃப்ட் பாக்ஸ் வந்து பண்ண ஆரம்பித்து எவ்வளோ ஹை பட்ஜெட் வரைக்கும் வந்து அவங்க கிஃப்ட் பாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்து என்னென்ன வெரைட்டி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஜெய் கணேஷ் ஏஜென்சியோனுடைய ஓனர் நம்மளோட இருக்காங்க. அவங்களே நமக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேக்ட்ரியை வந்து நம்ம விசிட் பண்ணிட்டு வந்துட்டோம். கிஃப்ட் பாக்ஸ் வந்து எல்லாருமே சொல்கிற மாதிரி நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். இந்த ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் பேக்கேஜில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னோம். அப்போ நீங்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தீங்க. எங்களோட இதில் பேக்கெட்டில் அப்படின்னு எடுத்தோம், பாக்கெட் தான் வச்சுருப்போம். மினிமம் பீசஸ் வச்சுட்டு ஐட்டம் இவ்வளோ இருக்குது, குவான்டிட்டி இவ்வளோ இருக்குன்னு சொல்ல மாட்டோம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவை நம்ம தனியாகவே வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த கிஃப்ட் பாக்ஸ் பற்றின இந்த வீடியோவை நம்ம தனியாக கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நிறைய கிஃப்ட் பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பீசஸ் கணக்கில் இருக்கும். பட் இவங்ககிட்ட வந்து பேக்கெட் கணக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. ரேட்டுமே கிஃப்ட் பாக்ஸ் அப்படிங்கும்போது நிறைய ரேட்டு வந்து வைப்பாங்க. அதுலேருந்து இங்கே வந்து கம்மியான ரேட்டில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த கிஃப்ட் பாக்ஸுக்காக மட்டும் இவங்களுக்கு வந்து தனி வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் அந்தந்த கிஃப்ட் பாக்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொல்ல நாங்கள் தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்றோம் சார். ஓகே, கண்டிப்பாக வாங்க பார்ப்போம். நம்மகிட்ட வந்து 7 வகையான வெரைட்டிஸ் வந்து நம்ம கிஃப்ட் பாக்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு வெரைட்டி பார்த்திங்கன்னா 21 ஐட்டம் என்னென்ன ஐட்டம் அதில் இது பண்ணுறோம் அப்படிங்கிறத போட்டிருப்போம். பார்த்திங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 20 ஐட்டம் வந்து பாக்ஸ் தான் போட்டிருப்போம். ஒரே ஒரு அனகோண்டா மட்டும் ஒரு பீஸ் மட்டும் போட்டிருக்கிறோம். பாக்ஸ் பார்த்திங்கன்னா 21 ஐட்டம் பாக்ஸு. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா எங்களோட ப்ரைஸ் வந்து 210 ரூபா. 21 ஐட்டம் 210 ரூபா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 25 ஐட்டம். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் 25 ஐட்டம் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து ஒரு 2 ஐட்டம் மட்டும் பீஸ் போட்டுருவோம். நம்ம பீஸ் போட்டதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சி ரகங்களாக இருக்கும். ஃபேன்சி ரகங்கள் பாக்ஸே வந்து 100 200 இருக்கிறதுனால அதை மட்டும் நம்ம பீஸில் போடுவோம். மற்ற நம்ம ரெகுலர் ஐட்டம் இருக்குல்ல, லட்சுமி, சக்கரம், ஃப்ளவர் பாட்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து பாக்ஸில் உங்களுக்கு 10 பீஸ் இருக்கும்.
இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 25 ஐட்டம் 260 ரூபாய்க்கு இப்போ ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து நாங்கள் பண்ணுறது 30 ஐட்டம். இந்த 30 ஐட்டம் வந்து இதில் என்னென்ன 30 ஐட்டம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பின்னாடி வந்து காட்டிடுறோம். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஐட்டம் இருக்கோ அதான் உங்களுக்கு பாக்ஸ்க்குள்ளே இருக்கும். இந்த 30 ஐட்டம் எங்களோட காஸ்ட் வந்து 350 ரூபா வரும் உங்களுக்கு. அடுத்து நாங்கள் போட்டிருக்கிறது இது வந்து 35 ஐட்டம். 35 ஐட்டம் இதில் என்னென்ன ஐட்டம் இருக்கும். 30 ஐட்டம் வரைக்கும் உங்களுக்கு எப்போயுமே நார்மல் ஐட்டம் தாங்க நிறையா இருக்கும். 35 ஐட்டத்துலேருந்து நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சி ரகங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாகும். அதனால் இதோட காஸ்ட்டுகள் பார்த்திங்கன்னா நம்ம 30 ஐட்டம் வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா 350 ரூபாவில் முடியும். இங்கே வந்து இது 450 ரூபா உங்களுக்கு 35 ஐட்டம். இன்னொரு மெயினான டவுட் நிறைய இருக்கிறது என்னென்னா, பேக்கெட் நம்ம சொல்லிடுறோம், பட் பேக்கெட்டில் வந்து பீசஸ் வந்து கம்மியாக இருக்குது சார். இப்போ நிறைய இடத்துல நம்ம வாங்குறோம் அப்படின்னா பீசஸ் வந்து கம்மியாக இருக்குது. இதில் என்ன மாதிரி பீசஸ், இப்போ ஒரு பேக்கெட் நம்ம தனியாக என்ன பீசஸ் எடுக்கிறோமோ அதில் 10 பீசஸ்னால் அதே 10 பீசஸ் தான் கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ளேயும் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வெரைட்டியை பார்த்தீங்கன்னா இந்த லட்சுமி வெடி அதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு பேக்கெட்டில் 5 பீஸ் இருக்கும். ஸோ இங்கேயும் நமக்கு 5 பீஸ் இருக்கும் பேக்கெட்டில். மற்றபடி நம்ம சக்கரம், ஃப்ளவர் பாட்ஸு, மற்ற சாட்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஸ்பார்க்லர்ஸு எல்லாமே உங்களுக்கு அந்த பாக்ஸுக்குள்ளே 10 பீஸ் இருக்கும். எதுவுமே வந்து உங்களுக்கு பாக்ஸில் என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட்டை அப்படியே வச்சுருவோம். ஸோ அதனால தான் நம்ம பாக்ஸை நீங்கள் வாங்கி ஓப்பன் பண்ணிங்கன்னா பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பாக்ஸுக்கான ஒர்த்து கண்டிப்பாக தெரியும். இதோட விலை வந்து 450 ரூபாங்க 35 ஐட்டம் பாக்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெரைட்டி வந்து 40 ஐட்டம். 40 ஐட்டத்தில் கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டங்கள் அதிகமாக இருக்கும், குழந்தைகள் ஐட்டமும் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதோட காஸ்ட் வந்து எங்களோட காஸ்ட்டு 525 ரூபா வருதுங்க 40 ஐட்டம். அடுத்து பார்த்திங்கன்னா விஐபி பாக்ஸுங்கிறது வந்து 50 ஐட்டங்க. இந்த பாக்ஸை நீங்கள் தூக்கி பார்த்தாலே உங்களால் தூக்க முடியாது. இதில் என்னென்ன ஐட்டம் இருக்குன்னா, இதில் வந்து உங்களுக்கு ஃபேன்சி ரகம் இருக்கும், பெரியவங்க வெடிக்கிற வெடி இருக்கும், சின்ன பிள்ளைங்க போடுற வெடியும் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ் ஆகி கலந்து இருக்கும். அதனால் இதில் 50 ஐட்டமும் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸு வெறும் 800 மட்டும்தான். அப்புறம் இந்த வருஷம் தீபாவளிக்காகவே நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். எல்லாருமே என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பாக்ஸ் வேணும்னு கேட்டதுனால நம்ம ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இவ்வளோ பெரிய பாக்ஸு ஃபுல்லாக இருக்குங்க. எல்லாமே பெரிய பெரிய ஐட்டங்கள் நிறையா இருக்கும், ஃபேன்சி ரகங்கள் நிறையா இருக்கும். இது வந்து விலை பார்த்திங்கன்னா வெறும் 1000 ரூபா மட்டும்தான் இதோட பாக்ஸு. ஸோ இப்போ பேசினதை கேட்டிருப்பீங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஐட்டம் என்னென்ன வச்சுருக்காங்க, இதை என்ன ரேட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இதை எப்படி நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ இந்த 20 பீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸஸ் மினிமம் வந்து எவ்வளோ பண்ண வேண்டியிருக்கும்? மினிமம் அது சின்ன பாக்ஸுங்கிறதுனால அது ஒரு 20 பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா மினிமம் சப்ளை பண்ணிடுவோம். இன்கேஸ் நீங்கள் எனக்கு ஒரு 4000 ரூபாய்க்கு வெடி வேணும், ஒரு 2 பாக்ஸ் போட்டுருவா, வீடியோ எல்லாத்தையும் லூஸ் ஐட்டங்கள்லாம் வேணும், அது போக எனக்கு ஒரு 2 பாக்ஸ் மட்டும் வச்சு விடுங்கன்னா அது கண்டிப்பாக வச்சு விட்ருவோம். பட் சின்ன பாக்ஸ் 21, 25 ஐட்டங்கள்லாம் கேட்டிங்கன்னா ஒரு 20 பாக்ஸ் மினிமம் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் செப்பரேட்டாக எங்களால் சப்ளை பண்ண முடியும். 40 ஐட்டம் இருக்கிற மாதிரி 30க்கு மேலே 30 to 40 ஐட்டங்கள் வரும்போது ஒரு 10 பாக்ஸ் மினிமம் ஒரு 10 பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவோம். பட் ஆனால் நீங்கள் லூஸ் கிராக்கர்ஸ் எடுக்கும்போது ஒரு பாக்ஸ் நீங்கள் வேணும்னாலும் எங்களால் சப்ளை பண்ண முடியும். பட் ஒரு பாக்ஸ் மட்டும் எனக்கு 30 ஐட்டத்தில் வேணும்னு சென்னையிலேருந்து ஒருத்தர் கேட்டார்னா எங்களால் அதை அனுப்ப முடியாது. இப்போ இந்த மாதிரி பிக் சைஸ் எனக்கு வேணும், வேலை பார்க்குறவங்களுக்கு வேணும்னு சொல்லி ஏதாவது ஒரு கம்பெனியில் சொல்கிறாங்க அப்படின்னா இதை என்ன மாதிரி எவ்வளோ பாக்ஸஸ் வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணி? இது வந்து நாங்கள் 3 பாக்ஸஸ்லேருந்தே பேக் பண்ணி கொடுப்போங்க. ஒரு பாக்ஸ் 1000 ரூபா தான். 3 பாக்ஸ் நீங்கள் இந்த மாதிரி எங்கள் கம்பெனி கொடுக்குறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலும் 3 பாக்ஸுக்கு உங்களுக்கு நாங்கள் இதை பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சி விடுவோம். ஸோ வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இவங்க கிஃப்ட் பாக்ஸ் பண்ணக்கூடிய இவங்களுடைய ஃபேக்ட்ரியை நம்ம வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்கோம். என்ன மாதிரி பண்ணுறாங்க, என்ன ரேட்டுக்கு பண்ணுறாங்கிறத எல்லாமே நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது கிஃப்ட் பாக்ஸஸ் வேணும், நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுத்துருந்தேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பேக்கேஜ் வேணுமோ நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு கம்பெனி ஏதாவது நடத்துகிறீங்க, உங்களோட வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும், இந்த தீபாவளிக்கு கிஃப்ட் பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இவங்க டைரெக்டாக கூட வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கொரோனா லாக்டவுனில் நிறைய இடங்களில் வந்து ஆஃபீஸ் இன்னும் நிறைய இடங்களில் ஒர்க்கிங் ஆகலைனாலும் இந்த மாதிரி வந்து கொடுக்குறதுக்கு வந்து நிறைய பேர் கொடுக்கணும்னு தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி சொல்கிற பட்சத்தில் நீங்கள் என்னென்ன அட்ரஸ் சொல்கிறீங்களோ அந்த அட்ரஸுக்கு எவ்வளோ பேக்கிங் அவங்க சொல்லக்கூடிய குவான்டிட்டி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து டேரெக்டாக அனுப்பி வச்சுறா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய ஷாப் ரிவ்யூஸ் தெரியணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக உங்களுக்கு தேவைன்னா அவங்களுடைய நம்பரை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இந்த தீபாவளியை இவங்களோட சேர்ந்து ஜெய் கணேஷ் ஏஜென்சியோடு சேர்ந்து வந்து நீங்கள் வந்து கொண்டாடலாம். நன்றி. இதுபோல் அப்டேட்டை சந்திப்போம்.